ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும் 105வது சங்கீதம், 105வது சங்கீதம், அதனுடைய 6வது வசனம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவர் செய்தவைகள், அவர் சொன்னவைகள் நினைவு கூறுங்கள். கடந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தியானிக்க வைத்தார். ஆமென். நம்முடைய நினைவில் என்ன இருக்கிறது? நம்முடைய நினைவில் என்ன இருக்கிறதோ அதுதான் அடிக்கடி சிந்தித்து கொண்டே இருப்போம். ஒவ்வொருத்தர் நினைவில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். என் நினைவில் என்ன இருக்குன்னு என்கிட்ட கேட்டால் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு தெரியும். என்னை விட அவருக்கு நல்லாவே தெரியும். நினைவுகளை அவர் எப்படி அறிகிறாரா? தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமென். நம்முடைய நினைவில் என்ன இருக்க வேண்டும்? அவர் செய்தவைகளும் அவர் சொன்னவைகளும். இதை தவிர வேற என்ன இருந்தாலும் அது நம்மை பலவீனப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். அவர் செய்தவைகளும் அவர் சொன்னவைகளும் யார் நினைவில் இருக்கிறதோ, அல்லது இவைகள் மட்டும் யாருடைய நினைவில் காணப்படுகிறதோ அவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அலறல் வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பலவீனங்கள் வருகிறது? ஏன் நாம் சோர்ந்து போகிறோம்? ஏன் நாம் தளர்ந்து போகிறோம்? ஏன் நாம் நம்பிக்கையற்றவர்களாய் மாறுகிறோம் என்றால் நம்முடைய நினைவில் இருக்க வேண்டியதை தவிர மீதி எல்லாமே இருக்கிறதுனால. அவர் செய்தவைகளும் அவர் செய்த அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள், அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகள், அவர் சொன்னவைகள், இவைகளை நினைவு கூறுங்கள். இதை நினைச்சிட்டே இருங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுது. நினைவு கூறுங்க. இதை நினைத்து இதை மறந்துடாதீங்க. பொதுவாகவே நாம் ஒன்றை நினைக்கும் போது இன்னொன்றை மறந்துடுவோம். ஒன்றின் மேல் கவனம் செலுத்தும் போது இன்னொரு காரியத்தை விட்டு விடுவோம். இது இயல்பு. ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் நினைக்க வேண்டியதை நினைக்காம நினைக்க கூடாதவைகளை நினைத்து நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுகிறோம். நம் நினைவுகள் நம்மை ஆரோக்கியமாக்க வேண்டுமே அன்றி நம்மை அலற பண்ணுகிறதா இருக்கக்கூடாது. அநேகருக்கு நைட்டு தூக்கம் வரல. ஏன் வரலன்னு கேட்டா நிறைய நினைவுகள். தாவீது சொல்றாரு, உம்முடைய ஆலோசனை நிமித்தம் நான் உம்மை துதிப்பேன், காலங்களிலே என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்து. அப்ப நைட்டு தூங்கும்போது தாவீது என்னதான் நினைச்சிட்டு படுத்திருக்கிறாருன்னா, ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தார். ஆனால் தாவீதினுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தது? என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். இந்த மாசம் நமக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தை எப்படிதான் ஆரம்பிக்கிறது? இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துரு. அப்போ ஒவ்வொருத்தரையும் குறித்து அவன் நினைச்சிட்டு படுக்கல. ஆண்டவர் என்கிட்ட எப்படி பேசினார்? அதனால அவனுக்கு சொல்ல முடியுது, நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். நம்முடைய நினைவுகள் நம்மை நைட்டு நேரத்தில் தூங்க வைக்கணும். இன்னைக்கு ஏன் தூக்கம் வரல? தூங்க முடியல, புரண்டு பார்த்தாச்சு, பெட்டை மாற்றி பார்த்தாச்சு, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாச்சு. ஆமென். பெட்டை மாற்றினா நினைவுகள் அதில் படுக்க வைக்க முடியாது. சரீரத்தை தான் அதில் வைக்க முடியும். நினைவு இருக்குல்ல, ரொம்ப மோசமானது. ரொம்ப நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதை என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? அந்த நினைவின் அடிப்படையிலே நம்முடைய சரீர நிலைமை, மனநிலைமை, வாழ்க்கை நிலைமை எல்லாமே மாறும். எனவேதான் சங்கீதக்காரனை கொண்டு எழுதும்போது அழகாய் அவர் செய்ய போகிறதை நினையென்றல்ல, அவருடைய அதிசயங்கள், அவர் செய்த, ஆமென், செய்த, அவர் சொன்ன, அவர் செய்தவைகளையும் அவர் வார்த்தைகளையும் அவர் சொன்னவைகளையும் நினைவிலே கொண்டு வந்துதான் ஆகணும். இல்லைன்னா வாழ முடியாது. 77வது சங்கீதத்தில் தான் தாவீது சொல்றாரு, ஆண்டவர் இரக்கம் செய்ய மறந்தாரோ,
ஆண்டவர் அந்த 77வது சங்கீதம் அதுல சொல்றாரு, நான் தேவனை நோக்கி கெஞ்சினேன் சொல்லிட்டு சொல்றாரு 7வது வசனத்துல, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தம் ஒளிந்து போயிட்டோ, இரக்கம் செய்ய மறந்தாரோ, இப்படி சொல்லிவிட்டு சொல்ற, ஐயோ இது என் பலவீனம், நான் என்ன செய்யணும்? 11வது வசனம், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே சொல்லிவிட்டு தான் கீழே சொல்றார், காலடி தெரியவில்லை உமது வழிகள். 19, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. காலடி தெரியல, காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. இந்த நம்பிக்கை வரணும்னா அவர் செய்தவைகளை நினைக்கணும், அவர் சொன்னவைகளை நினைக்க. என் நினைவுல என்ன இருக்கிறது? உங்க நினைவுல என்ன இருக்கிறது? நீங்க அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த நினைவுகள் நம்ம என்ன பாடுபடுத்துது இல்ல? நம்முடைய நினைவுகள்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் செய்தவைகளும் அவர் சொன்னவைகளுமே அன்றி வேறு எதுவும் இராதபடி பார்த்துக்கொள்ளணும். அப்ப அவர் செய்தவைகளை அதிகமா நினைக்கணும், அதிகமா நினைக்கணும். அவர் சொன்னவைகளை திரும்ப திரும்ப நம்ம நினைவுல கொண்டு வரணும். வேற என்ன காரியங்கள், நெகட்டிவான எந்த காரியம் நம்முடைய நினைவுல இருந்தாலும் அது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் பழுதாக்கி கொண்டுதான் இருக்கும், பலவீனப்படுத்தி கொண்டுதான் இருக்கும், பாழாக்கி கொண்டுதான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, நாம யாரா இருந்தாலும் சரி. அப்ப நம்ம எதெல்லாம் நினைக்க கூடாது? ஒரு சில காரியத்தை இன்னைக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, மனுஷர் செய்த தீங்கை நினைக்க கூடாது. சொல்லுங்க, மனுஷர் செய்த தீங்கை நினைக்க கூடாது. 2 சாமுவேல் 13வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து, ராஜகுமாரரான வாலிபரை எல்லாம் கொண்டு போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம். அம்னோன் மாத்திரம் செத்து போனான். அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற் கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. இந்த சம்பவம் தெரியும். அம்னோன் என்பவன் அப்சலோமின் சகோதரிக்கு ஒரு தீங்கு செய்திருப்பான். இதை அப்சலோம் அறிந்ததும் 22வது வசனத்தை வாசியுங்கள். அப்சலோம் அம்னோனோட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசல. தன் சகோதரியாக தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தை நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்த மனசுல வச்சுட்டான். உடனே ரியாக்ஷன், எதுவுமே ரியாக்ட் பண்ணல. தாவீது உடனே ரியாக்ட் பண்றார் பாருங்க. 21வது வசனம், தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் பற்றி எறிந்தான். தாவீது உடனே ரியாக்ட் பண்றாரு. இந்த உடனே ரியாக்ட் பண்றவங்களுக்கு மனசுல எதுவுமே இருக்காது. அதனாலதான் சில சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்குமா? குளமா? குணம் இருக்கும். ஏன்னா அவங்க உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. சிலர் அவ்வளவுதான், அப்ப உள்ள இருக்குன்னு அர்த்தம். தாவீதுக்கு உடனே அதான் கோபம்னா சாயங்காலத்துக்குள்ள தனியே கிடவுது. ஆனா இவன் நன்மையும் பேசல, தீமையும் பேசல, பேசாம இருந்துட்டான். ஆனா பைபிள் சொல்லுது அவன் நெஞ்சில் இருந்துட்டு இருந்துச்சு. அப்சலோமே, ஒன்றை புரிந்துகொள், அவன் செய்தது தீங்கு, மன்னிக்க கூடாத, மன்னிக்க முடியாத குற்றம். ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அப்சலோமே. என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நீ இன்னும் உன் ஸ்தானத்தை அடையவில்லை. உன்னுடைய நினைவு, உன் போக்கஸை மாத்திட்டு பாத்தியா? இப்ப உன் மனசுல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், எதுக்குன்னா பழி வாங்கணும். அப்சலோமே, நீ எப்படி படைக்கப்பட்டவன் தெரியுமா? நீ எப்படி உருவாக்கப்பட்டவன் தெரியுமா? 14வது அதிகாரம் 25வது வசனத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும்
இல்லாதிருந்தது. பழுதில்லாமல் உன்னை படைத்தது, ஆரோக்கியமாய் உன்னை படைத்தது, இப்படி உன்னை தேவன் உருவாக்கினது ஒரு காரியத்தை மனதில் வைத்து ஒருவனை அழிப்பதற்கல்ல, உனக்கான ஸ்தானத்தை நீ அடைவதற்கு. அவ தாவீதின் குடும்பத்தில் இப்படி ஒருவன் பிறந்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், அடுத்து ராஜாவாகிறதற்கு தாவீதுக்கு அடுத்து எல்லா தகுதியும் யாருக்கு தான் இருக்கிறது? அப்சலோமுக்கு தான் இருக்கிறது. ஆனால் அவன் அந்த மேன்மை எல்லாம் மறந்து வைத்து விட்டு, தள்ளி வைத்து விட்டு, இவனை எப்படியாவது பழி வாங்கணும். அப்சலோமே, உன்னிடத்தில் நியாயம் இருக்கிறது, நீ சொல்லுறது கரெக்ட் தான், ஆனா நீ பழி வாங்கலாம். எப்ப பழி வாங்கலாம்னா, தாவீது இருந்த இடத்துல நீ போய் இருப்ப தெரியுமா, அப்போ பழி வாங்கலாம். ஆனா இப்ப அந்த ஸ்தானத்துல ஒரு ராஜா இருக்கிறார். அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உன் நெஞ்சில இருக்கு தெரியுமா, அதை எடுத்து அவர் பாதத்தில் வைக்கணும். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். ஆனா அப்சலோமே, நீ அவரை மறக்கிற, ராஜாவை மறந்துட்ட, அவர் இருக்கிற ஸ்தானத்தை மறந்துட்ட. நீ அவன் செய்த தீங்க உன் நெஞ்சில வச்சுட்டே சுமந்து கொண்டிருக்கிற, வாய்ப்பு கிடைத்த போது அம்னோனை கொன்று விட்டாய். இப்போ நீ என்ன நினைக்கிற? என் பிரச்சனை, நான் நினைச்சது நடத்திட்டேன். ஆனா அப்சலோமே, தீமைக்கு தீமை செய்கிறவனை தீமை தொடரும் என்பதை மறந்து விடாதே. அதனாலதான் பைபிள் சொல்லுது, உன் சத்துரு விழுந்தா நீ என்ன செய்யக்கூடாதான்? சந்தோஷப்படாத. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அப்ப ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச நான் என்ன செய்யணும்? நீ அவர் பாதத்தில் கொண்டு போய், நீ அவர் பாதத்தில் வச்சிருக்கணும். அப்சலோம், நீ என்ன பண்ணியிருக்கணும்? தாவீது ராஜா உன் தகப்பன் தானே, உங்க அப்பா தானே, நீ போய் பாதத்தில் விழுந்து எனக்கு நீதி வேணும் கேட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? நீ நன்மையாகிலும் தீமையாகிலும் நீ பேசாம இருந்துட்டு வாய்ப்புக்கு நெஞ்சில். அப்போ இத்தனை காலம் என்ன ஆகிறது? இந்த பகை என்பது வேரூன்றி வளர ஆரம்பித்தது. இத்தனை காலம் தாண்டின பிறகு அதை மனசுல வச்சு 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 வாய்ப்பு கிடைத்த போது அம்னோனை கொன்று விட்டான். இந்த செயல் வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 13வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். அப்சலோமு அம்மியூதின் குமாரனாகிய தல்மா என்னும் கேசூரின் ராஜாவினிடத்திற்கு ஓடி போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். தினந்தோறும் தகப்பனை துக்கப்படுத்தி கொண்டிருந்தது. ஒரு செயல், பழிக்கு பழி வாங்கின ஒரு செயல், தகப்பனை தினந்தோறும் துக்கப்படுத்தி கொண்டிருந்தது. கடந்த பைபிள் ஸ்டடியில் இந்த வார்த்தையை கர்த்தர் பேச வைத்தார். இன்று திரும்பி ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் நினைவில் கொண்டு வந்து பேச வைக்கிறார் என்றால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். என் நினைவில் எதை நான் வைத்துக் கொண்டிருக்கேன், என் இருதயத்தில் நான் எதை சுமந்து கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சில சொல்லுவாங்க தெரியுமா, சில சம்பவங்கள் நடக்கிறது பேப்பரில் எழுதப்பட்டிருக்கும். ஏன் இப்படி செஞ்சீங்க? அது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்சது, 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க செஞ்சது, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதை செய்தது. இருதயத்தில் சுமந்து கொண்டு வந்ததுனால அப்சலோமின் முடிவு எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? அவன் இவ்வளவு அழகுள்ளவனாய் ஆரோக்கியம் உள்ளவனாய் படைக்கப்பட்டும், அதாவது தாவீதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வருவதற்கான எல்லா தகுதி பிறப்பிலே உடையவனாய் வாழ்ந்தும் வளர்ந்தும் அவனுடைய ஓட்டம் பாதியிலே பரிதாபமாய் முடிந்தது. தீமை செய்ய துடிக்கிறவனை தீமை தொடரும் என்பதை மறந்துடாதீங்க. சவுல் தாவீதுக்கு தீமை செய்தான், அதே போல தாவீதும் சவுலுக்கு தீமை செய்ய முற்பட்டிருப்பான். ஆனால் தாவீது தனக்கான ஸ்தானத்தை அடையாமலே போயிருந்திருப்பான். என்னுடைய நினைவில் நான் எதை கொண்டு வருகிறேன்? மனுஷர் செய்த தீங்கையா? தாவீது ஸ்தானத்தில் இருக்கும்போது சவுல் எனக்கு என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு நினைக்கல. யோனத்தான் எனக்கு என்னெல்லாம் செய்தா, நன்மையை நினைத்தான். அவனுடைய சிங்காசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. மன்னிக்க முடியாத குற்றம் தான் சிலர் செய்கிற காரியம், நம்மால முடியாது. ஆனால் அவர்கள் செய்தவைகள் நம்முடைய நினைவில் இருக்குமானால், நம்முடைய நெஞ்சில் இருக்குமானால், அது இருக்கு மட்டும் நம்மை பாதை மாறிதான் ஓட வைக்கும், நம்மை தவறாய் தான் எண்ண வைக்கும். நாம் என்ன நோக்கத்துக்காய் படைக்கப்பட்டோமோ அதற்கு எதிராய், அதற்கு மாறாக தான் நம்மை செயல்பட வைக்கும் என்பதில் எந்த மாற்றம் கிடையாது. அதற்கு அப்சலோமின் வாழ்க்கை சாட்சி.
1000 காரியங்கள் நம்முடைய நியாயத்தை பேசலாம், ஆனா நீ ஒரு நோக்கத்துக்காய் உருவாக்கப்பட்டிருக்கிறாய். ஆக்க இயலாதவனுக்கு அழிக்க அதிகாரம் தேவன் கொடுக்கல. அப்சலோம் பிள்ளைகள்ல இஸ்ரவேலுக்குள்ள அவன் மெச்சிக்கொள்ளப்பட்டவன். அப்ப நாளைக்கு அவனுடைய ஸ்தானத்தில் அவன் இன்னும் இருக்கல. இன்னைக்கு நாம் சிலர் செய்த காரியத்தை மனசுல வச்சுட்டு இருக்கிறோம், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஒரே கேள்வி, நீங்க உங்களுக்கான ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கிறீங்களா? உங்களுக்கான நிலையில நின்னுட்டீங்களா? இல்ல. நீ எவ்வளவு காரியங்கள் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. ஒன்றை நான் கேட்டேன், இப்படி போயிட்டே இருக்கணும் நம்ம லைஃப். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ சொல்லுங்க அடுத்த வார்த்தை, அதை அடையும்படிக்கு. 1000 பேர் 1000 சொல்லுவோம், 1000 செய்வோம், ஆனா நான் ஒரு காரியத்துக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறேன். நான் அதை அடையணும். நான் இன்னும் அதை அடையவே இல்லை. நான் இன்னும் என் ஸ்தானத்தில் போய் உட்காரவே இல்லை. நான் நிக்கவே இல்லை. நான் எப்படி பழிவாங்க போய் என்ன பண்ண போறேன்? அப்சலோமே, நீ இன்னும் நிக்கவே இல்லை, அந்த ஸ்தானத்தில் வரவே இல்லை. நீ இன்னும் செட்டிலே ஆகலப்பா, உன் காலடி உறுதிப்படவே இல்லை. நீ இதற்கடையில் அதையும் செய்து உன் வாழ்க்கை, அப்சலோமின் வாழ்க்கை என்பது ஆமென் அந்தரத்தில் தொங்கின வாழ்க்கை, பாதியில முடிந்த வாழ்க்கை, பரிதாபமாய் முடிந்த வாழ்க்கை, பழுதில்லாமல் உருவாக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை பாழாய் போயிட்டு, பரிதாபமாய் போயிட்டு. ஏன் அப்படின்னா அவன் இருதயத்தில் அவன் ஒரு பழி, ஒருத்தங்க செஞ்ச காரியத்தை மனசுல வச்சுட்டே வாழ்ந்துட்டு இருந்தான். நான் திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன், எல்லாருக்கும் என்னை உட்படுத்தி சொல்றேன். மனுஷர் செய்த தீங்கை நாம் மனதில் வைத்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல டேமேஜ் ஆக்கிறோம். அப்சலோம், இந்த காரியத்தை நீ செய்ததுனால என்ன ஆயிற்று? 38வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்சலோம் கேசூருக்கு ஓடி, நீ ஓட வேண்டியதான் இருக்கும், ஓட வேண்டியதான் இருக்கும். இத்தனை காலம் பகையை உள்ள வச்சுட்டு இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க. அம்னோன் செய்த குற்றம் என்பது சாதாரண குற்றம் கிடையாது. நான் தான் திரும்ப சொல்றேன். அப்ப அதுக்கு கண்டிப்பா நீதி வேணும். நீதி யாருங்க செய்வா? நீ அதான், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? இஸ்ரவேல் ஜனங்களா ராஜா வேணும்னு கேட்கும் போது ஆண்டவருக்கு ஏன் வருத்தம் வந்துச்சு தெரியுமா? சாமுவேல்கிட்ட சொல்றாரு, அவர்கள் உன்னை தள்ளவில்லைப்பா, என்ன தள்ளுறாங்க. அப்ப அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவரிடத்துல செய்ய விடாம நாம செய்ய முற்படும் போது, ஏன் அப்சலோம் தாவீதின் இடத்துல இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்க மாட்டான்? தாவீது ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தாவீதுக்குள்ள என்ன இருக்கு? பாசம் இருக்கு. ஒருவேளை தாவீது அடிக்கிறதுக்கு பதில் இவனை அணைத்து திருத்தி விட்டால், இல்ல, அதாவது ஆண்டவரே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன் என்ற மனநிலை. சிலர் அப்படிதான் இருப்பாங்க. நாங்க பரலோகத்துக்கு போனாலும் இவங்க கிட்ட, நீங்க சீக்கிரம் பரலோகம் போவீங்க. அதாவது ஆண்டவரே மன்னித்தாலும் நாங்க மன்னிக்க மாட்டோம். இப்படிப்பட்ட மனநிலைமை உடையவங்க அந்த விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு வைக்க மாட்டாங்க. ஒருவேளை திருத்திட்டா ஆண்டவர் சொல்றார், நீ பழி வாங்கணும்னு நினைச்சிட்டேன்னா, நீ யாருக்கு வேலையை செய்யறேன்னா, நான் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்ய ஆரம்பிக்கிற. அதன் அர்த்தம் என்ன? நான் உனக்கு தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன். சில சொல்லுவாங்க தெரியுமா, தேவையில்லை, நாங்க பார்த்துக்கலாம். நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஒன்னும் தேவையில்லை, நாங்க பார்த்துக்கலாம். இப்படி சொல்லும் போது எவ்வளவு வலிக்கும். இதே காரியம்தான் நாம ஒருத்தங்க செய்த தீமைக்கு தீமை செய்யும் போது கர்த்தரிடத்துல சொல்லுகிறது, அது நாங்க பார்த்துக்கலாம். ஆண்டவர் பேசுவார், எப்பா வேண்டாப்போ இருதயத்தில் அந்த அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. ஆமென். ஆண்டவரே வலிக்குது, ஆண்டவரே நான் அதை அந்த வலியை என் நெஞ்சில் வைக்கிறதை விட உங்க பாதத்தில் வைக்கிறேன். அதனாலதான் பைபிள் சொல்லுது, உங்கள் இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்க. நீ ஊற்றினேன்னா அது உன் இருதயத்தில் இருக்காது. இந்த கிளாஸ் ஃபுல்லா தண்ணி இருக்குது, இதை நான் இப்படி கமத்திட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. இது எம்டி ஆயிரும். இதை கமத்திட்டேன்னா எம்டி ஆயிரும், அவ்வளவுதான். இல்ல நான் இப்படியே வச்சு இப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தேன், அப்படிதான் இருக்கும்.
இதை கமத்திட்டு என்ன முடிஞ்சது? அவ்வளவுதான் முடிஞ்சது. அதை நான் எங்க வைக்கிறேன்? பரிமள தைலத்தை மரியாள் இயேசுவின் பாதத்தில் ஊட்டினதும் அதுக்கப்புறம் அவளுக்காக அவர் பேச ஆரம்பித்தாரா இல்லையா? கமத்திரு மீதி அவர் பார்த்துப்பாரு. உன் இருதயத்தில் என்ன இருக்கு நீ வச்சு உருட்டிட்டு இருக்கிறது வரைக்கும். அவ முதல்ல வந்து நிக்கிறா, அவருக்கு பின்னாடி வந்து நிக்கிறா, அழுறா, எல்லாம் பண்றா. அவர் பேசவே இல்லை. அவள் கொண்டு வந்த விலையேறப்பெற்ற தைலத்தை ஊற்றினதுக்கு அப்புறம் அவளுக்காக அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். பேசினது மாத்திரம் அவர் சொல்லிட்டார், இவள் செய்த நற்கிரியைகள் சொல்லப்படும். ஆமா, உங்க இருதயத்துல என்ன இருக்கு அவர் சமூகத்துல வச்சிட்டீங்கன்னா அவர் பேச ஆரம்பிப்பா. இல்ல, இவங்க இவ்வளவு செஞ்சதுக்கு நான் இதாவது செய்யலைன்னா செய்யுங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க யார செய்ய விடாம பண்றீங்கன்னா உங்களுக்காக யுத்தம் செய்கிறவரை, உங்களுக்காக வழக்காடுகிறவரை, உங்களுக்காக பேசுகிறவரை, உங்களுக்காக நிற்கிறவரை நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம்னு சொல்றீங்க. உங்க நினைவுல என்ன இருக்கிறது? அவர் செய்தவைகளும் அவர் சொன்னவைகளும் என் நினைவில் இல்லாம அம்னோன் செய்தது, இவங்க செய்தது, அவங்க செய்தது நல்ல நம்ம இன்னும் நம்முடைய காலடி இன்னும் உறுதிப்படுத்தவே படலையே. நம்ம அதை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். கர்த்தர் சிருஷ்டித்தார், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும், கிருபையாய் உருவாக்கி சிருஷ்டித்து அந்த ஸ்தானத்தை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும்போது சிலர் தூட்டுவாங்க, சிலர் பேசுவாங்க, சிலர் நிந்திப்பாங்க, சிலர் கூட இருந்து துரோகம் பண்ணுவாங்க, சிலர் வஞ்சிப்பாங்க, சிலர் காலை வாரி விடுவாங்க. நீ இதையே பார்த்து பார்த்து இது ஒவ்வொன்றையும் பின்னாடி போயிட்டு இருந்தா அப்சலோமை பாருங்கள், எவ்வளவேனும் பழுது இல்லாமல் படைக்கப்பட்டவன். இஸ்ரவேலருக்குள்ளே அவனை போல சௌந்தரியம் உள்ளவன் இல்லை. அவன் முடிய வெட்டி கொடுத்தாலே அவ்வளவு உருவாக்கு போகுமா? ஆனா என்ன பிரயோஜனம்? அவன் தீமையை மனசுல வச்சிருந்தான். மனுஷன் செய்த தீங்கு நினைக்காத, மனம் வலிக்கும் சில காரியங்களை நினைக்கும் போது. அந்த நேரத்தில் அதே வலியை நான் என் இருதயத்தில் வைத்துக் கொண்டே இருந்தால் என் இருதயம் பலவீனப்பட ஆரம்பிச்சிடும். ஸ்கேன்ல தெரியாது, ஸ்கேன்ல நார்மல், ஆனா ஆள் அப்நார்மல். எவ்வளவு ஸ்கேன் பார்த்தா ஒண்ணுமே இல்லை, நார்மல். 3000 4000 5000 போனதான் மிச்சம், பிரச்சனை வேற. ஆமென். மனம் தளர தளர சரீரம் தளர்ந்துரும், ஒழுங்கா சாப்பிட முடியாது, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இப்படியே இருக்கும், இப்படியே இருக்கும். தண்ணி கேட்போம், குடிக்க மாட்டோம். என் வலிய நான் அவர் சமூகத்தில் ஊட்டலைன்னா நான் அவரை நம்பலைன்னு தானே அர்த்தம். எல்லாரையும் பார்த்து சிரிப்போம், எல்லார்ட்டையும் போய் அழுவோமா? மாட்டோம். யார் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களோ, யாரை நாம் நமக்கு ஆறுதலாக எண்ணுகிறோமோ அவங்கள்ட்ட மட்டும்தான் போய் அழுவோம். அப்போ என் வேதனை, என் இருதயத்தை நான் அவர் சமூகத்தில் ஊட்டலைன்னா நான் அப்படி எண்ணலைன்னு தானே அர்த்தம். ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றலைன்னா நாம் அவரை அந்நியராகவே எண்ணுகிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் சமூகத்தில் யார் தங்கள் இருதயத்தை ஊற்றுகிறார்களோ அந்நாள் அதன் பிறகு துக்க முகமாய் இருக்கவில்லை. அவர் செய்தவைகளையும் சொன்னவைகளை நினைவில் கொண்டு வாங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்களோ அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாக்கிட்டே இருக்கும். இங்கே அப்சலோமின் நியாயம் என்ன சொல்ல முடியும்? ஓகே, அப்சலோமே அதனால என்னாச்சு? 1, நீ ஓட வேண்டியதாயிற்று. 2, ராஜாவுக்கு தினந்தோறும் துக்கம் உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, அதன் பிறகு உன் வாழ்க்கையே மாறிட்டு. நீ எதற்காக உன்னை ரட்சித்தார்? எதற்காக உன் குடும்பத்தில் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்தெடுத்தது எதற்காக? பழிக்கு பழி வாங்கவா? இல்லை. மனுஷர் செய்த தீங்கை நினைக்காதீங்க. சில காரியங்களை மறக்க முடியல, அதுக்கு தான் என்ன செய்யணும்? அதை உன் இருதயத்தில் வைக்காதே, அவர் பாதத்தில் வை. பாதத்தில் வை, விழுந்து சொல்லு. என் குமுறல நான் சொல்லணும், என் இருதயம் அப்படி கொதிக்குது இல்லை, ஆண்டவர் இப்படி தான். அதனால தான் சங்கீதங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தாவீது வேதனையில சொல்லுவார், ஆண்டவர் இப்படி செய்யுங்க, ஆண்டவர் அப்படி செய்யுங்க. அது மனுஷன்ட்ட போய் சொல்லல. பாருங்க, சீமை மண்ணை தூக்கி போடுறான். அப்போ கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க, ராஜா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் கதையை முடிக்கிறேன்.
தாவீது சங்கீதங்கள்ல சில இடத்துல சொல்லுவார், ஆண்டவரே இப்படி பண்ணுங்க ஆண்டவர், அவன் பிள்ளைகளை தூக்கி அடிங்க, இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆனா கூட இருக்கிற மனுஷங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லல. அப்படி சொல்லி ஒருவேளை கூட இருக்க ஏதாவது லைட்டா பார்த்து பண்ணி விடுன்னு ஏதாவது சொல்லியிருந்தேன், அந்த இடத்துல சீமை கதை முடிஞ்சிருக்கும். இல்ல, என் வழக்க நான் அவர்கிட்ட சொல்லுவேன், என் இதயம் கொதிக்கு, அதை அவர் இஷ்டப்படி பதில் செய்வார். ஆனா நான் எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார், எனக்கு மேல சிங்காசனத்தில் ஒருவர் இருக்கிறார். நான் ராஜா இல்லாதவன் அல்ல, நான் தகப்பன் இல்லாதவன் அல்ல, நான் அனாதை அல்ல. ஹல்லேலூயா. என் காரியத்தை நான் அவர்கிட்ட சொல்லாம அடுத்தவன்கிட்ட போய் சொல்றேனாலே நான் அவரை அந்நியராய் பார்க்கிறேன் என்று தான் அர்த்தம். என் இருதயம் வலிக்கும் போது தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே பாருங்க ஆண்டவர், ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க ஆண்டவரே. அந்த இருதயம் குமுறுது தெரியுமா, அது எல்லாத்தையும் விண்ணப்பமாய் வைத்தான் தாவீது. அதுதான் தாவீது பிளஸ். சும்மா இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணலாம், இன்னைக்கு 7 பாயிண்ட் எடுத்து ஒரு 1000 ஸ்தோத்திர புக்கம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு 7 பாயிண்ட் இப்படி வச்சுட்டு, இப்படி இல்லை. இருதயம் துதிக்கும் போது துதிக்கிறான், இருதயம் யாராவது செய்யறதை நினைச்சு குமுறும் போது அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தார்கள். யார்? சங்கீதக்காரனுடைய பாட்டு. ஆண்டவர் அவங்கள தப்ப விட்டுறாதீங்க. என்னெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லியிருந்தா சவுல் கையில மாட்டோம்னா கதை முடிஞ்சிருக்கும்ல. தொட விடலையே தாவீது. என் இருதயத்தில் 1000 எழுமோ, அதெல்லாம் நான் எங்க போய் குமுறுகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நான் அவருடைய சமூகத்தில் நான் ஊட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த நபர் செய்த காரியம் மனசுல இருக்காது. அதுக்கப்புறம் அவர் சமூகத்தில் இருக்கும், என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? எந்த காரியத்தை இப்படி செய்து பழகுங்க, அவர் சமூகத்தில் ஊட்டுருங்க. உங்க மனசு என்னெல்லாம் எல்லாத்தையும் சொல்லுங்க. நம்ம சொல்றதெல்லாம் அவர் செய்வாரா? இல்ல, நம்ம சொல்றது நிறைய தப்பா சொல்லுவோம். ஆனா அதுக்கு தான் நமக்கு யார் கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா ஆவியானவர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? நாம் வேண்டிக் கொள்ள வேண்டிய பிரகாரம் நமக்கு தெரியாததுனால அவர் நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார். என் மனசுல நான் பகையை வைத்துக் கொண்டு ஓடக்கூடாது. அப்படி ஓடுவேனால் என் ஓட்டம் பாதியில முடிந்து விடும். ஒருத்தங்க செய்யறது நம்ம மனசுல இருக்கிறது, அவங்க கிட்ட நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது நல்லா தெரியும். எல்லாரையும் பார்த்து சிரிப்போம், அவங்கள பார்த்தா ஆர்டிஃபிஷியலா ஒரு சிரிப்பு வரும். எல்லாரையும் பார்த்து எல்லாத்தையும் நல்லா இருக்கீங்களா, நல்லா அவங்கள ஏதோ இருக்கிற. நாம் அப்சலோம் அல்ல, நாம் அவருடையவர்கள். என் நினைவு என்னை பாழாக்குமானால், அப்சலோம் இப்படி செஞ்சுட்டல்ல, இதனால நீ என்ன சாதித்த, என்ன சம்பாதித்த? ஒன்னும் சாதிக்கல, ஒன்னும் சம்பாதிக்கல. இதனால அவன் பட்ட பாடுகளும் அவன் இழந்ததுதான் உண்டு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. நீ கோபம் கொண்டாலும் உடனே நீ ஒரு கோபம் இருக்கு, இந்த இடத்துல எனக்கு கோபம் வருது, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா ஏதாவது பேசிடுவேன், ஏதாவது பண்ணிடுவேன் தெரிஞ்சிட்டுன்னா விலகி போயிடணும். நான் நிறைய எழுதிட்டு வந்தேன், ஆனால் இந்த பாயிண்ட்ல ஆண்டவர் திரும்ப திரும்ப பிடிச்சி நிறுத்திட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல மன்னிக்க முடியாத நபர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு முதல்ல பாருங்க. அவங்க அப்படி உங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்க அதையும் சொல்லுங்க. அப்படிலாம் செய்ய மாட்டார் அவரு, ஆனா நீங்க சொல்லுங்க. எதுக்குன்னா உங்க இருதயத்துல அதை குறித்த ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ற எதுவுமே இருக்கக்கூடாது. அது என் இருதயத்தில் இருந்த அப்சலோம் கதை தான். அந்நாள் முதல் கொண்டு அவன் நெஞ்சில வச்சுட்டே இருந்தான். ஓகே அப்சலோம், அதனால நீ சம்பாதித்தது என்ன, நீ சாதித்தது என்ன, நீ பெற்றுக்கொண்டது என்ன? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் இழந்து நாசமான அப்சலோம். எனக்குள்ள ஒருத்தங்க மேல ஒருத்தங்களை குறித்த கசப்பு எனக்குள்ள இருந்தா அவங்களுக்கு கிடைக்கிற கிருபை போகாது, எனக்கு கிடைக்கிற கிருபை போகுமா? அதான் யாதொரு கசப்பான வேர் உங்களுக்குள்ளே முளைத்தெழும்பி உங்களுக்கு கிடைக்கிற கிருபை அது போக்கடிக்குமா? எனக்கு ஒருத்தங்க மேல கசப்புன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்க இப்படி செஞ்சதுனால எனக்கு அவங்க மேல கசப்பு, நான் அப்படி வச்சிட்டு இருக்கிறேன். அதனால யாருக்குங்க இந்த பாத்திரத்துல கசப்பு இருக்குன்னா இது நான் தான் குடிக்கும்படி எனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம். இதுல கசப்பு இருந்தா யார் தான் டேஸ்ட் பண்ணணும்? அவங்க நல்ல சக்கரை போட்டு குடிப்பாங்க. என் பாத்திரத்தில் என்ன இருக்கு? கசப்பு இருக்கு. கசப்புல ஒரு கிளாஸ்ல கசப்புல ஒரு சிப்பு குடிச்சாலே முகத்துல எல்லாம் காட்டி கொடுக்கல. எப்படி இருக்கும்? கசப்பு குடி அப்படியே சொல்லுவோம். என்னெல்லாம் உலகத்தில் எக்ஸ்பிரஷன் உண்டோ அவ்வளோ முகத்தில். நீங்க கசப்பை குடிச்சிட்டு கண்ணாடி முன்னாடி உங்களை பாருங்க. இல்லைன்னா நீங்க ஒரு கசப்பு கலந்த தண்ணியை குடிச்சிட்டு ஒருத்தங்களை வீடியோ எடுக்க சொல்லிட்டு நீங்க அதை திருப்பி போட்டு பாருங்க. முதல்ல நீங்களே டெலீட் பண்ணிடுவீங்க. சகிக்காது. அவர் சகிச்சிட்டு இருக்கிறார்னா எல்லாத்தையும் சகித்தார் ஆண்டவர். ஆனா கசப்பு கலந்த காடியை குடித்த போது அவருக்கு குடிக்க மனமில்லாதிருந்தது. ஏங்க ஒரு என்னெல்லாம் காட்டுறோம்ல, நம்ம நார்மலாவே நம்மளை பார்க்க முடியல. இனி அதை இதையும் காட்டி யாராவது இவங்க இதை குடிச்சதுனால தான் இப்படி முகம் போகுதுன்னு தெரியாம யாராவது அந்த டைம் வந்தாங்கன்னா உடனே ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் இவங்களுக்கு ஏதோ ஆயிட்டு, கொஞ்சம் ஜபத்தில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் உபவாசத்தில். சகிக்க முடியல. அவரை மட்டும் எப்படிங்க சகிக்கணும்? நான் என் இருதயத்தில் கசப்பையும் வைராக்கியத்தையும் பகையும் வச்சுட்டு நான் ஆண்டவர் சமூகத்தில் வருவேனா? என் காரியத்தெல்லாம் சொல்லுவேனா? இதை மட்டும் சொல்ல மாட்டேனா? மனுஷர் செய்த தீங்கை உன் இருதயத்தில் வச்சிடாத. வச்சிட்டேனாலே நீயே உனக்கு கண்ணியை வைத்து விட்டா என்ற அர்த்தம். சத்துரு எனக்கு வைக்கிற கண்ணியை அவர் எடுக்கிற. நானே எனக்கு கண்ணி வைக்கிறேன்னா, நானே எனக்கு வைக்கிற கண்ணி என்ன தெரியுமா? ஒருத்தங்க செய்யறது, ஒருத்தங்க செய்த செயல், ஒருத்தங்க செய்த தீங்க நான் என் மனசுல வைக்கிறேன் தெரியுமா? அது நானே எனக்கு வைக்கிற கண்ணி. அப்சலோம் அவனே அவனுக்கு கண்ணி வைத்தான், அகப்பட்டான், அவுட் ஆயிட்டான். அவர் செய்தவைகளையும் அவர் சொன்னவைகளையும் நினைவு கூறுங்கள். இருக்கிறது சில காரியங்களை வேதத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு முன்பாக வைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு 5 நிமிடங்கள் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆமென். முழங்கால் போட முடிந்தால் முழங்கால் படிட்டு, இல்லைன்னா உங்களுக்கு எழுமி நிற்கலாம். உங்களுக்கு எப்படி வசதி? ஒரு 5 மினிட்ஸ். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் Jesus, glory Father. நடந்தாலும் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என்னை காண்பவரே, என்னை காண்பவர். உடரபா ஹந்தரபா லகதரபா ரபல கபதனரபா சந்தரபலரியாதனரா. தகப்பனே, அப்படியே ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பகையை இருதயத்தில் வச்சிருக்கிறோமா? அடிக்கிற சூழ்நிலையை வைத்து இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்கிறோமா? ஒருத்தங்க சொன்னதை கேட்டு பிறரை நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோமா? நம் நிலையை குறித்து நாமே தப்பெண்ணம் கொள்றோமா? இனி ஆண்டவர் என்ன நேசிக்க மாட்டார், இனி ஆண்டவர் என்ன மன்னிக்க மாட்டார், இனி ஆண்டவர் என்ன தூக்க மாட்டார், இனி ஆண்டவர் என்ன உயர்த்த மாட்டார் நாமே நினைச்சிட்டு இருக்கிறோமா? சில பலவீனங்கள் நம்முடைய சரீரத்தை அழுத்தும் போது, இந்த பலவீனம் என்னை கொட்டு சாத்தான், எனக்கு கொடுக்கப்பட்ட முள்ளுன்னு நினைக்கிறோமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம நினைவுல என்ன இருக்கிறது? ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் செய்தவைகளையும் நீர் சொன்னவைகளையும் என் நினைவுக்குள்ள நான் கொண்டு வர
எனக்கு கிருபை தாங்கப்பா, வேற எதுவும் வேண்டாப்பா, வேற நினைவுகள் எல்லாமே என்ன நாசமாக்குதுப்பா. நீங்க கொடுக்க நாட்கள்ல மகிழ்ச்சியா இருக்கிறது அது நீர் கொடுக்கிற அனுகிரகம் அல்லவா ஆண்டவரே. ஆனா நான் மகிழ வேண்டிய இடத்துல நான் துக்கப்படுறேன், நான் தூங்க வேண்டிய இடத்துல நான் தூங்காம புலம்புறேன். என் நினைவுல நீர் செய்தவைகளும் நீர் சொன்னவைகளுமே அல்லாமல் வேற எதற்கும் இடம் வேண்டாம்ப்பா. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? உங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் நினைவில் வேற என்ன நீங்க பார்த்துப்பீங்க. சில செய்த செயலுக்கு பழி வாங்கணும்னு தோணுது, ஆனா நீங்க பதில் செய்வீங்கப்பா. என் நினைவில் வேற எண்ணங்கள் வேண்டாம், வேற காரியங்கள் வேண்டாம். அது என்னை தான் பாழாக்குதுன்னு இன்னைக்கு கர்த்தர் உணர்த்தினீர். அது என்னதான் நாசப்படுத்துது, அது எனக்கு தான் வேதனை கொடுக்குது. தீமைக்கு தீமை செய்யாதே சகோதரி, தீமைக்கு தீமை செய்யாதே சகோதரா. ஹல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்கும், சவுலை வீழ்த்தும்படியான வாய்ப்பு தாவீதுக்கு கிடைத்தது, ஆனா அவன் செய்யல, நன்மையே செய்தான். என் நினைவில் சவுலை எப்படியாவது இவ்வளவு என்ன கஷ்டப்படுத்தினவனை நான் எப்படியும் கஷ்டப்படுத்தணும் அவன் நினைச்சிருந்திருப்பானா, சவுலு கதை அந்த இரவுல முடிந்திருக்கும். ஆனா செய்யல. அதனால தாவீது சந்ததிக்கு கிருபை எவ்வளவு தாராளமா கிடைச்சு பாத்தீங்களா? சவுல் தீமை செய்ய துடித்ததுனால அவன் குடும்பத்தை விட்டு கிருபை அகற்றிட்டார் பாத்தீங்களா? ஆமென். என் பிள்ளைங்களுக்கு தேவன், என்னுடைய செயலின் நிமித்தம் என் பிள்ளைங்களுக்கு தேவன் கிருபையை தான் கொடுக்கணுமே தவிர கிருபை விலக்கிட கூடாது. நீங்க 1000 கோடி சேர்த்து வைங்க, தேவ கிருபை பிள்ளைகளுக்கு இல்லைன்னா அதனால 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா நல்ல கிருபையை சம்பாதிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அது பிள்ளைங்களை நிக்க வைக்கும், அது தலைமுறையை வாழ வைக்கும், அது தலைமுறையை செழித்தோங்க பண்ணும். லஹந்தரபா ஷேகா பலரா ரிபலர தனரபா ரிஹந்தரபா கபர பலர தரபா உடரபலரே ஷபகபரபா. எங்கள் நினைவுகளை தூய்மையாக்கோ, வேண்டாத கசப்புகள் எங்களை விட்டு அற்று போவதாக, பகை அற்று போவதாக, பழி வாங்கும் எண்ணம் எங்களுக்குள் எவ்வளவும் காணப்படாதிருப்பதாக. ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எல்லாமே அப்பா நடந்தாலும் அப்பா நன்றி ராஜா, நன்றி. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, ஆண்டவரே அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எங்க நினைவுல நீர் செய்தவைகளும் நீர் சொன்னவைகளுமே அன்றி வேற ஒன்றும் வேண்டாம்பா. எங்க நினைவுல நீர் செய்தவைகளும் ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. என் நினைவுல நீர் செய்த வேற எதுவுமே வேண்டாம், வேற எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. உண்மையா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க மனம் புதிதாகும், அதனாலே நீங்கள் மறுரூபமாவீர்கள். மனம் புதிதாகணுங்க. என் நினைவில் வேற ஒன்றும் வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. அவங்க இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க, அதை நினைச்சு நினைச்சு நானே என்ன நாசமாக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. வேண்டாம்ப்பா, வேற எதுவும் என் நினைவுக்குள்ள வேண்டாம். நன்றி தகப்பனே. ஆமென்.
பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி. நீர் எங்களை நேசிக்கிறீர். உங்கள் சமூகத்தில் கிருபையாய் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர். ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர், உணர்த்தினீர், கற்று தந்தீர், காண்பித்து தந்தீர். ஆண்டவர், எங்கள் நினைவு எங்களை நாசமாக்குவதா இருக்கக்கூடாது. எங்களை நம்பிக்கை உள்ளவர்களாய், எங்க கூட இருக்கிறவர்களையும் திடப்படுத்தத்தக்கதாய், தைரியப்படுத்தி ஆண்டவரே அந்த நம்பிக்கை ஊட்டத்தக்கதாய் எங்கள் நினைவுகள் காணப்பட கிருபை செய்யும். நீர் செய்தவைகளை, நீர் சொன்னவைகளுமே எங்கள் நினைவுகளிலே காணப்படுவதாக இந்த அனுபவத்தில் எங்களை உருவாக்கி நடத்தும். இந்த பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். மகிமை, கனம், துதி உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.